ஏன்னா பூ இருந்தால் போடுங்கப்பா ஏஞ்சிரும் உழறவங்களுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சரண்யாவுக்கும் மனோஜ் தம்பிக்கு வந்து பிறந்த நாள், 2 பேருக்கு பிறந்த நாள் வருது. 2 நாள் வித்தியாசம் தான் பிறந்த நாள் வருது. அவங்க வந்து பிடிச்ச மாதிரி அவங்க துணி எடுத்துன்னு வர சொன்னான்னு, அது என்ன துணி எடுத்து வந்துக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாமா? அவங்க சரண்யா மேடத்துக்கு வந்து புடவை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. புடவை தான் வந்துக்கிறான். இந்த புடவை நல்லா இருக்குதா? புடவை தான் ரொம்ப பிடிக்கும் போது சாப்பிட்டு போட்டாங்க. இந்த கலர் வந்துக்கிறேன், நல்லாயிருக்கும் கட்டுறதுக்கும். தெரியாத புள்ள கூட இந்த புடவைலாம் கட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்துடும். எனக்கு கேட்டால் சுங்குலாம் அழகாக ஒரு பட்டெல்லாம் வச்சா சூப்பராக வரும். இந்த புடவை எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது. அதுக்கும் பாப்பாவுக்கும் பிடிச்சதா தந்துக்கிறேன். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது இந்த புடவை. உங்களுக்கு எல்லாம் இந்த கலர் புடவை நல்லா பிடிச்சதா சொல்லிட்டு கமெண்ட் மெசேஜ் சொல்லுங்கள். அடுத்து வந்து தம்பி போட சட்டை. அவர் வந்து ஜீன்ஸு பேண்ட்டு சட்டை எடுத்துக்கிறாங்க. இந்த சட்டை எனக்கு நல்லா பிடிச்சிக்குது. ரொம்ப நல்லா நைஸாக இருக்குது சட்டை பார்த்துக்கு. அந்த கலர் பிடிச்சிக்குது. அதுமாரி இந்த சட்டையை அவங்க எடுத்து வந்துடுறாங்க. ஜீன்ஸு பேண்ட்டு வச்சுக்கலாம் தெரியல. ஆனால் இந்த அவங்க பிடிச்சது எடுத்து வந்துக்கிறாங்க. இந்த ட்ரெஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எடுத்து வந்துக்கிறாங்க. அவங்க பிடிச்சதான் விருப்பப்பட்டு தான் தந்துக்கிறாங்க. ஏன்னா அவங்க போட போகிறாங்க இல்லையா? ஏன்னா அவங்க செலெக்ஷனே இருக்கட்டும். நாம் எடுத்து கொடுத்தா பிடிக்குமோ பிடிக்காது, அவங்க மன ஒத்துமா வாங்கிக்குவாங்க. இருந்தாலும் வந்து அவங்க பிடிச்ச மாதிரி எடுத்துக்க சொல்லிட்டு காய போட்டால் அதுமாரி எடுத்துகிட்டு வந்துக்கிறாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், சரண்யாவோட பர்த்டே வந்து இங்கே தான் வந்து செலிப்ரேஷன் பண்ண போகிறாங்க. இந்த ட்ரெஸ்ஸும் வந்து பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுவாங்க இல்லையா? வந்து பர்த்டே செலிப்ரேஷன் முடிஞ்ச உடனே லாஸ்ட்டாக வந்து கொடுக்கலாம் அவங்களுக்கு சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி. ஆமாம், சரண்யா பிறந்தாலும் இங்கே தான் வந்து கொண்டாட போகிறாங்க. நம்ம பார்க்கலாம். அதையும் சரியா? என்னோட பிறந்தநாள் எப்படி கொண்டாடினாங்களோ அதே மாதிரி தான். ஏன்னா 2 பொண்ணுக்கும் வஞ்சனை இருக்கக்கூடாது இல்லையா? அதான். சரி, நீ வந்து பிரியாணி கேட்டனால சரணை என்ன பண்ண, நான் ஏன் பார்சல் பண்ணி உங்களுக்கு ஆள் கொண்டு தான் தரது, நானே வாங்கிட்டு வந்து எல்லாம் உங்க வீட்டில் ரெடி பண்ணி செஞ்சு கொடுத்துறேன் சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி இந்த பிளான் தான், பிரியாணி எல்லாம் ஆல்ரெடி அந்த பிளான் தான். இப்போ நாங்கள் வந்து எந்த வேலையும் செய்யல, முக்கால்வாசி அவங்களே தான் வேலை பார்க்குறாங்க. சரண்யா என் கூட சும்மா லைட்டாக போஸ் கொடுக்க நிற்கிறா. தம்பி தான் பிரியாணி எல்லாம் செய்கிறாங்க பாருங்க. புகையில வாட வருங்க என் பிரச்சனை. புகையில வாட பிரியாணி கட்டி வந்து கொடுத்துருங்க. உங்க பிறந்த நாளுக்கு சரி பண்ணுவேன். வேணாம் நான் செஞ்சு அது செலவு. இதுன்னா நம்ம ஃபேமிலியோட ஒன்னா செஞ்சு உட்காந்து சாப்பிடுறோம். நாங்களே செஞ்சு நாங்களே ரெடி பண்ணி தரோம். நீ சொன்னல, அதாவது நீங்களே செய்யறீங்க. அப்ப பெரியம்மா அந்த இடத்த விட்டு தூக்கணும், இவர் உட்கார வைக்கணும் அந்த இடத்துல. ஆமா, நீ சொல்ற மாதிரி எங்க ஓரத்தி இடை தூக்கணும். அப்பதான் இவங்க தான் செய்யணும்ல, இவங்க தான் உட்காரணும் அந்த இடத்துல. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பிரியாணி செய்யணும், ஒரு பர்த்டே செலிப்ரேஷனா ஒரு 4 மணிக்கு 5 மணிக்கு வருவான்னு பேரு. 7 மணிக்கு வராங்க. ஏன் ஒண்ணு கொஞ்சம் நேரம் ஆட்டுன்னு வர வேண்டியது. லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வரும். ஆமா 11 மணிக்கு சாப்பிட வைக்கிறதுக்கு என்ன பிளான் பண்றீங்க நீங்க? சாப்பிட போற சாப்பாடு பிரியாணி, ஒருத்தான சாப்பாடு. அது 12 மணி வரைக்கும் கூட சாப்பிடலாம், தப்பு இல்லை. சரிங்க, அது உன் கையில நீ செஞ்சு கொடுக்கலாம்ல. எல்லாரும் கையால செய்ய கண்டியா தான் செய்றாங்க. நல்ல காமெடி. அப்புறமா சரிங்களா, பெரிய மாஸ்டர் தான் இருக்கிறாங்க. இவர் ஒரு பெரிய மாஸ்டர், இவர் ஒரு சின்ன மாஸ்டர். அது பக்கத்துல அதுக்கும் சின்ன மாஸ்டரா நின்று வேடிக்கை பார்த்து ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க. நானே செஞ்சு ரெடி பண்ணி கொடுக்கணும், இவங்க நிற்கிறாங்க. இப்போ மாஸ்டர்லாம் பார்த்தாதான் பயமா இருக்குது. பார்க்கலாம்ப்பா. என்னம்மா பண்ண போறீங்க? நானா என் பொண்ணு கண்ணார் வந்து சுற்றி போட போகிறேன். என்னடா இது, ஃபேமிலி எல்லாம் ஒன்றா இருக்கிறோம்ல, இந்த டைமில் சுற்றி போட்டால் நல்லது. சரி சரண்யா, தெரிக்குது கல்புரம் இல்லைம்மா, அப்படி பிக்கிறேன் இல்லையா, அதனால போகுது. சரண்யா, உனக்கு கண்ணார் வந்துடும் சுற்றி போட போகிறாங்களாம். ஆமாம், சரி நட்டுங்க. நான் இப்போ போன வெள்ளிக்கிழமை சுற்றி போடுவாங்க. போன ஞாயிற்றுக்கிழமை சுற்றி போட்டோம். அங்கன்னா நம்ம சொந்த வீடாக இருந்தால் வீட்டு வாசல் வைக்கலாம். நாங்கள் இல்லாததுனால நாங்கள் சுற்றி நாங்கள் உள்ளே வச்சுக்கிறோம். என்னன்னு தெரியல. நம்ம கிராமத்துல இருந்தால் சுற்றி வந்து நம்ம வாசல் வைப்போம். அவங்க டவுன் ஏரியா உள்ள இருக்கிறதுனால சுற்றி அவங்க வீட்டிலே வச்சுட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இவங்க பிரியாணி செஞ்சு தரோம் பார்த்துட்டு ஒரு எங்களாலே முடியாமல் உட்காந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் டைம் கரெக்டான டைம் இருக்குது, கரெக்டான டைம் இருக்குது. டைம் அடிச்சுட்டா நீ ரொம்ப சோறு சாப்பிட்ற. ஆமாம், எனக்கு பசி எடுக்குது, அதனால தான். அக்கா பிரியாணி வாங்கி தரணும், முதல்ல நீ வெயிட் பண்ணா தான் பசி எடுக்கணும். ஆமாம், அவரு அப்போ கூட வாங்கி தர சொல்ல, செஞ்சு தரேன் சொல்லிட்டு 7 மணிக்கு வராரு. அவங்க வந்து கோயிலுக்கு போனாங்க, லேட் ஆயிடுச்சு. மலையனூர் கோயிலுக்கு போயிருந்தாங்களாம். ஸோ ரெடி அதுங்காட்டியும்
சோறு முக்கியம் நமக்கு. சாப்பாட்டு தாங்க உறுப்பினர் தானா விஜய் சொல்ல மாதிரி கப்பு பெரியம்மா இன்னைக்கு வந்து பலியாடு மாதிரி நீங்க வந்து சீக்கிட்டீங்களா? ரொம்ப நாள் ஆயிடுச்சுல. ஃப்ரெண்ட்ஸ் பெரியம்மா வச்சதான் பிரியாணி மாதிரியே இருக்குது பார்க்கவே. கிரேவி சூப்பராக வந்து பெரியம்மா செஞ்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். வேற போடல. அவ்வளோதான். ஹாப்பி பர்த்டே லைஃப் பார்ட்னர் அவருக்கு. என்ன வருது பாதுகாப்பாக புக் ஒன்று இல்லையா? போடு. எனக்கு வந்து பெருமையா இருக்கு. இது வெடிச்சு பார்த்து இவன் மடங்கிச்சு தெரியுமா? அது மடங்கிச்சு பார்த்தியா எப்படி மடங்கிச்சுன்னு? கீழே அந்த இது சொல்லுங்க கரெக்டாக இது வேணும். போப்பா என்ன உங்களோட கிஃப்டை கொடுக்கவே இல்லை ஒன்றும். ஓ கேக் வெட்டி சாப்பிட்ட பிறகு தான் வெயிட் பண்ணுறேன். சர்ப்ரைஸ். ஆமாம் சரி சந்தியா நீ கேக் வாங்க பார்த்து உங்க வீட்டுக்காரர் தான் ஊட்ட போறேன்னு சொல்லி நான் நினச்சேன். இது வேணும் பூசு விட்டு மன கஷ்டம் பூசை விட்டு இது வர அதெல்லாம் கட் பண்ணிட்டு நான் போவேன். எப்படி ஆயிடுது? நம்மளும் ஜெயஸ்ரீ உனக்கு அல்வா சொல்லப்பட்டிய நானும் முதல்ல வச்சுட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாட்டி தான் வந்து எல்லாம் வந்து கும்பலாக உட்காந்து சாப்பிட்றாங்களே. ஏன்னா இன்னைக்கு பரிமாறுறது நானாச்சே. முன்னாடியே தட்டில் போட்டு சாப்பிட்டேன். அந்த ரகசியம் ஒன்று தெரிஞ்சுட்டா? சரண்யா தேங்க்யூ பிரியாணி ஸ்பான்சர் பண்ணதுக்கு. எல்லாருமே எல்லார் பர்த்டேக்கும் ஸ்பான்சர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. யாரும் எங்க குழந்தைக்கு பர்த்டே வந்தாலும் பண்றாங்க. உனக்கு பர்த்டே வந்தாலும் அம்மா அப்பா பண்றாங்க. எனக்கு பர்த்டே வந்து என் வீட்டுக்கார் பண்ணாரு. இந்த வருஷம் தான் உன் வீட்டுக்காரர் பண்ணாரு. நாங்கள் தான் பண்ணோம். பண்ணாலும் மாஸ்டர்னு நம்ம கேங்குக்கும் ஒருத்தர் பெரியம்மா மட்டும்தான். ஆமாம்ப்பா பெரியம்மா வச்சுக்க ஆள் இல்லை பிரியாணிக்கிட்ட. பெரியம்மா இல்லாத பட்சத்தில் அம்மா. இப்போ வந்து 3வது ஒரு மாஸ்டர் உருவாகின்னு இருக்கிறாங்க. மாமா மனோ மாமா. மாமா அடுத்த வாட்டி அம்மாவும் பெரியம்மாவெல்லாம் நீ செஞ்சிரு தானே பா. 3வது ஒருத்தர் உருவாக்கிட்டேன். 4வது யார் உருவாக போறீங்க? பிரியாணி மாஸ்டரா? வேணாம்மா எங்கள் எல்லாருக்கும் குசுறு மேலே ஆசை இருக்குது. என்ன நடக்குது இங்கே? ஏன்னா பூ இருந்தால் போடுங்கப்பா. ஏஞ்சிரும் இப்போ ஊழறவங்களுக்கு. தட்டோட அட மேலே இருக்கிற அந்த 200 ரூபாய் மட்டும் வீடியோ எடுத்து கொடுத்துட்டு போயிடுங்க. அந்த 1 ரூபா ஒரு டிப்ஸு. சரி சரண்யா உன்னோட பர்த்டே கிஃப்ட் எப்படி இருக்குது? அப்பா மூஞ்சில் ஒரு டீப் லைட் எரியுது. மாமா உனக்கு ட்ரெஸ் பிடிச்சிக்குதா? சூப்பரா இருக்கு. உனக்கு பிடிச்சிக்குதா? கலர் எப்படி? நல்லா இருக்குது. என்ன சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டீங்க? சன்யா சன்யா ஐய் அங்கே வேணான்றாங்க கொடுக்குறேன். இங்கே நான் எனக்கு கேட்காமலே தொலைகிறேன். கொடுத்தா வேணான்றோம். நீ கொடுத்தானே வாங்கிப்பேன். தெரியாது. சரி பாய். பாய் பாய். நாளைக்கு தான் வருவாங்க. அதனால இன்னைக்கு வரல மட்டும் பாய் சொல்லிட்டு போறாங்க. போய் திருப்பி காலைல வரதுக்கு ஒரு பாய் வேற உங்களுக்கு. மாமா தான் பாவம் 1 மாசம் தனி. அது நினைச்சாலே மனசெல்லாம் புண்ணாகுதுன்ற மாதிரி இருக்குது. லாஸ்ட்ல தான் தெரிஞ்சுக்கணும்.